சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹுவுக்கு பிடிவாரண்ட் என்ற உத்தரவு தான் அது. சிறப்பு செய்தியாளர் ஹரியரன் இணைகிறார். ஹரியரன், நீங்கள் இஸ்ரேலில் போய் அங்கே களத்தில் நின்று போர் தொடர்பான செய்திகளை கொடுத்தீர்கள். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவை நாம் எப்படி பார்க்கலாம்? உண்மையிலேயே நெத்தன்யாஹுவை கைது செய்வது சாத்தியம்தானா? அதாவது ஸ்டாச்சூட் ஆஃப் ரோம் என்று சொல்லுவாங்க. எந்தெந்த நாடுகள் இந்த ஸ்டாச்சூட் ஆஃப் ரோமை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகள் தான், அதன் மீது தான் இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஆளுகை என்பது உண்டு. இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல, ஆனால் பாலஸ்தீன நிர்வாகம் கையெழுத்து போட்டதுனால அந்த ரூட்டை பயன்படுத்தி தான் இவர் மேல இந்த ப்ராசிக்யூஷன் நடந்து இப்போ இந்த பிடிவாரண்ட் வரைக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹேக்ல செயல்படக்கூடிய இந்த குற்றவியல் நீதிமன்றத்துல இதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இதன் மீது விசாரணை நடத்தப்பட்டு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹுவுக்கு மட்டுமல்ல, சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த யோவ் காலாண்ட் ஆகியோருக்கும் கூட காசா போர்ல போர் குற்றம் புரிந்தார்கள் அப்படின்னு எழுப்பப்பட்ட புகாரின் பேர்ல 3 நீதிபதிகள் ஏக மனதாக பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. தெரிந்தே உள்நோக்கம் கொண்டே காசா மக்கள் மீது வன்முறையை ஏவினார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்தார்கள், அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மறுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இதுல அடக்கம். அவர்கள் மட்டுமல்ல, இஸ்ரேலிய தலைவர்கள் மட்டுமல்ல, மறுதரப்பான ஹமாஸுடைய மிலிட்ரி கமாண்டராக இருந்த முகமது தேஸ் உள்ளிட்டோருக்கும் கூட இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல கொலை, கற்பழிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக தேசத்துடைய, ஒரு ஜனநாயக தேசம் என கருதப்படக்கூடிய ஒரு தேசத்தின் மீது ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை. இதற்கு முன்னாடி விளாடிமிர் புட்டின், ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது யுக்ரைன் போர் குற்றம் தொடர்பாக. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதனது விளைவுகள் என்ன? நாளைக்கே போய் நெத்தன்யாஹுவை கைது செஞ்சிடுவாங்களா அப்படின்னா, அவர் இருக்கிற நாட்டுல போய் கைது செய்ய மாட்டாங்க, அதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்காது. அவர் இந்த சர்வதேச நீதிமன்றத்தை உருவாக்குறதுக்கு காரணமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஏதேனும் ஒரு நாட்டுக்கு போனா அங்க கைது செஞ்சிருவாங்க. அவர் அமெரிக்காவுக்கு போனா கைது செய்ய மாட்டாங்க, ஏன்னா அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல. அவர் இந்தியாவுக்கு வந்தா கைது செய்ய மாட்டாங்க, ஏன்னா இந்தியா இந்த ஸ்டாட்யூட் ஆஃப் ரோம்ல கையெழுத்து போடல. ஒருவேளை யுனைடெட் கிங்டம், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு போனார்னு வச்சுக்கோங்க, மொத்தமா 120 நாடுகிட்ட இந்த ஒப்பந்தத்தை ஏற்றிருக்கிறாங்க, சர்வதேச நீதிமன்றத்துடைய ஆளுகையை ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஒரு நாட்டிற்கு அவர் போவாரே ஆனால் அவரை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இயல்பான பிடித்தல் அதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான். சோ இமீடியட்டா அவரை பிடிச்சு ஜெயில அடைக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் சூழல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஆனா சர்வதேச ரீதியில இஸ்ரேலுக்கு, குறிப்பாக அதனது ஆட்சி தலைமைக்கு நிச்சயமாக இது ஒரு தர்ம சங்கடம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இது ஒரு ஆன்டி செமிட்டிக் நடவடிக்கை, யூத வன்முறையை காட்டுது, சர்வதேச அமைப்புகள்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். இது வழக்கமா அவர் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய வாதம் தான். இமீடியட் இம்ப்ளிகேஷன் அவரை கைது செய்ய போறதில்லை, ஆனா இது சர்வதேச ரீதியில அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரியரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.